இந்த வீடியோல ஒரு ரொம்ப சூப்பரா ஒரு ரக்லான் ஸ்லீவ் எப்படி பண்ண போறதுதான் பார்க்க போறீங்க. வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவை வந்து இன்னொரு கலர்ல நம்ம கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுலயும் வந்து நாச்சஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க நாச்சை நீங்க கட் பண்ணீங்கன்னா ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரொம்ப சூப்பரா ஒரு ரக்லான் ஸ்லீவ் எப்படி பண்ண போறதுதான் பார்க்க போறீங்க. இது நார்மலா எல்லாருமே கேட்கிற ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நிறைய பேர் ரக்லான் ஸ்லீவ் எப்படி பண்றதுன்னு கேட்பாங்க. ரக்லான் ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மென்ஸோட டிஷர்ட்ஸ்ல எல்லாம் நார்மலா இந்த ஸ்லீவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி புர்காஸ்ல வந்து இந்த ஸ்லீவ்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் வந்து ஸ்லீவ் கட்டிங்கான ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும், அதே மாதிரி ஃபிட்டிங் வைஸ்ல கொஞ்சம் வந்து ஸ்லீவ் வந்து நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்க இந்த ரக்லான் ஸ்லீவ் கொடுக்கலாம். வேற நீங்க பிளவுஸ்லயும் வைக்கலாம், கமீஸ்லயும் வைக்கலாம். எந்த அவுட்ஃபிட்டாவது கொஞ்சம் வெஸ்டர்னி ஸ்டைல் கொடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க ரக்லான் ஸ்லீவ் கொடுக்கலாம். பாடி ஒரு கலரும் ஸ்லீவ் ஒரு கலரும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் அப்படிதான் காட்ட போறேன். என்னோட பாடி ஒரு கலர்ல காட்ட போறேன், ஸ்லீவ் வந்து ஒரு கலர்ல எப்படி வந்து ரெண்டு கலரை மேட்ச் பண்ணி ஒரு சூப்பரான ரக்லான் ஸ்லீவ் பண்றது தான் பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரிய வரும் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடணும் அப்பெல்லாம் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வீடியோவை என்னைக்குமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி போட்டிருக்கு. அதாவது ஒரு கமீஸ் பண்றதா இருந்தா நமக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் தேவை, ஒரு ஷோல்டர், ஆர்ம் டெப்த், ஆர்ம் ஹோல், உங்களோட அப்பர் பாடி, வேஸ்ட், இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்க என்னோட வீடியோஸ்ல வந்து அளவு டாப் வச்சு இது எப்படி எடுக்கிறது நான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும் கிடைக்கணும்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாப். ஒருவேளை நான் இந்த ரக்லான் ஸ்லீவ் பிளவுஸ்க்கு எடுக்கிறேன்னா உங்களோட பிளவுஸ் அளவு மட்டும் இது எடுத்துக்கோங்க. மீதி நான் காட்ட போற எல்லா டெக்னிக் கோயிங் டு ரிமைன் சேம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட நெக் வித் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேக் நெக் லைன் எடுக்க போறேன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் லைன் எடுக்க போறேன். ஓகே, சோ பேக்குக்கு வந்து இங்க இருந்து 3 இன்ச்ல வந்து நெக் லைனோட இறக்கம், நெக் லைனோட டெப்த் நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சு இதை பாக்ஸ் மாதிரி பண்ணிடுங்க. ஸோ நெக் டெப்த் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி நெக் டெப்த் வேணுமோ அதை நீங்க வைக்கலாம். இந்த மாதிரி ரக்லான் ஸ்லீவ்ல நீங்க நைட்டிஸ்ல கூட நிறைய பார்க்கலாம். நம்ம போடுறோம் இல்லையா நைட்டி, அதுல கூட இந்த ரக்லான் ஸ்லீவ் இருக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க இருந்து 1.5 இன்ச். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆர்ம் ஹோல் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச். ஸோ இது எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து இப்படி கிராஸா போக போது நம்ம கம்ப்ளீட்டா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம வரையக்கூடாது. இது வந்து என்னோட தையலுக்கான அலவன்ஸ். நீங்க தையலுக்கு விடுவீங்களே அது வந்து 1 இன்ச் இங்க விட்டுருக்கேன். அதெல்லாம் தாண்டி ஒரு 1 இன்ச் இந்த இடத்துல நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்றேன். ஓகே, இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ண பிறகு லைட்டா இதை வந்து ஷேப் பண்ணி கொடுங்க. ஒரு சின்ன ஷேப், சோ தட் அது வந்து ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இங்க தெரியுதுங்களா, ஒரு சின்ன ஷேப் நான் கொடுத்துருக்கேன். சோ இப்போ இது வந்து என்னோட பேக் பார்ட். இப்போ இந்த ஷோல்டர் பார்ட்டை மட்டும் நான் இப்படி மார்க் பண்ணி கொடுக்குறேன். பிகாஸ் உங்களுக்கு அப்பதான் வந்து இங்க ஷோல்டர் இருக்குன்றத நம்ம ஞாபகம் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து டிராஃப்ட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் சும்மா இதை கிரேட் அவுட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு இப்படி கொஞ்சம் கிராஸா ஷேப் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பார்ட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இமேஜின் இதுதான் உங்களோட ஸ்லீவ் இருக்க மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நம்ம ஸ்லீவ்ல வச்சு நம்ம ஸ்லீவ் எடுக்க போறோம். ஓகே, இந்த பார்ட் வந்து சீம் அலவன்ஸ், தையலுக்கான அலவன்ஸ், இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஷோல்டர் அலவன்ஸ், இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ பேக்கோட நெக் லைனை இங்க மார்க் பண்ணிடுறேன். பேக் நெக் லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன்.
ஸோ இதுல நான் ஃப்ரண்ட் நெக்லைன் இன்னும் கட் பண்ணல. ஸோ நான் ஃப்ரண்ட் பேக் ரெண்டு துணியும் ஒன்னா போட்டிருக்கேன். இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒன்னா வச்சு நான் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டையும் ஒரே நேரத்துல கட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க நெக்லைன் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ரக்லான் ஷேப் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி கொடுக்க போறோம். நான் கொஞ்சம் ஷேப் கொடுத்தேன் இல்லைங்களா, அதே ஷேப்ல நான் அப்படியே இந்த ஸ்லீவ்ல வெளியே கொண்டு போறேன். ஓகே, இங்க மட்டும் நாட்ச் அடிக்க வேண்டியது இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம நாட்ச் அடிக்கலாம். அதாவது நம்ம ஷோல்டரோட பாயிண்ட் இது. ஸோ அதுல ஒரு சின்னதா ஸ்லிட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பென்சில்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இந்த இடம் வந்து உங்களோட ரெடி அளவு, இது வந்து உங்களோட தையலுக்கான அளவு. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த மார்க்கிங்லாம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதை வச்சுதான் நம்ம ஸ்லீவ் வரைய போறோம். இப்போ இது பேக் பார்ட். இப்போ இதுல இருந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த பேக் பார்ட்ல இருக்க இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு இதுல ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி நெக்லைன் டிராஃப்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு பீஸ் நான் பேக்குக்கு எடுத்துட்டேன். இது இந்த மாதிரி ஜாயினா இருந்தா ஸ்லீவோட டாப் பார்ட்ல இருந்து ஒருவேளை நான் நெக்லைன் டெப்த் வந்து ஒரு 6.5 இன்ச் கொடுக்குறேன்னா அந்த 6.5 இன்ச் வந்து எங்க வருதோ கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க இருந்து நான் ஒரு 6.5 எடுத்திருக்கேன். அந்த 6.5 நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டு இத ரெண்டுத்தையும் நான் மேட்ச் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, தென் இதுக்கு வந்து நெக் லைன் டெப்த் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்கோட கர்வ் கொடுக்குறேன். ஃபைன். இப்போ இது வந்து என்னோட ஃப்ரண்ட் பார்ட். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்ல நமக்கு நெக்லைன் மாறினாலும் சரி, நம்ம ஸ்லீவோட பேட்டர்ன் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பேக் பார்ட். ஓகே, இப்போ இந்த பீஸை வச்சு இதுக்கு ஸ்லீவ் எப்படி வரையறது நான் காட்டுறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட்ல பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் டபுள் ஃபோல்டா மாத்துறேன். துணியை வந்து 4ஆ மடிச்சு போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணியை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ஃபோல்டு இருக்கு, அதே மாதிரி கீழே இன்னொரு ஃபோல்டு. இப்போ வந்து இந்த ஸ்லீவ் பேட்டர்னை இதுல வைக்க போறோம். நம்ம கட் பண்ணும்போது நான் காட்டினவங்களுக்கு இது வந்து நம்மளோட ஷோல்டர் பார்ட்னு சொல்லிட்டு இதை நான் மார்க் பண்ணேன். அதே மாதிரி இது தையலுக்கான அலவன்ஸ். இது வந்து ஷோல்டர் முடிகிற இடத்துல ஒரு சின்னதா மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க எப்படி பிளேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபோல்டட் எட்ஜ்ல வர மாதிரியும், இந்த நாட்ச் லைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வர மாதிரியும் இப்படி நீங்க வைக்கணும். இந்த மேல் பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா 4 மடிப்புல இருக்கு துணி. ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து வந்து ஸ்லீவோட லென்த் நான் எந்த இடத்துல இருந்து மார்க் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த நான் இங்க கலர் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த இடத்த விட்டுட்டு இங்க ஒரு நாட்ச் மாதிரி குட்டியா கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்க இருந்து நான் ஸ்லீவை மெஷர் பண்ண போறேன். அதாவது இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்லீவ் எடுக்க போறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் வேணுமா ஹாஃப் ஸ்லீவ் வேணுமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 இன்ச்சுக்கு ஸ்லீவ் எடுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷோல்டரை விட்டுருங்க. ஷோல்டர் வந்து பாடியோட கணக்குல வரும். ஸோ இந்த மார்க் பண்ண அந்த ஷோல்டர் லைனை விட்டுட்டு அங்க இருந்து 10+1 தையலுக்கும் சேர்த்து 11 இன்ச் இங்க மார்க் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, 11 இன்ச் மார்க் பண்ண பிறகு இதை ஒரு லைன் வச்சு இதை நம்ம ட்ராப், இது ஒரு ஸ்கேல் வச்சு இதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 7 இன்ச்சுக்கு 11 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த கீழ்ப்பகுதி எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து உங்களோட ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் வந்து ஸ்லீவோட சுற்றளவு தேவை, அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்கேலை இப்படி நம்ம வைக்கிறோம். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இது இப்படி போற மாதிரி. ஓகே, இருக்க நாட்ச் வந்து பாத்தீங்கன்னா தையலுக்கான இடம். ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தையல் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி மேல் பகுதியை உங்களுக்கு எப்படி இதுல மார்க் பண்ணிருக்கோ அதே மாதிரி ஷேப்பா கொடுத்து இதை நம்ம மார்க் பண்றோம். இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக்குன்னு தனியா நீங்க பண்ண தேவையில்ல, இந்த கட்டிங்கே உங்களுக்கு போதுமா இருக்கும்.
இப்ப நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம்ல அந்த தையல் பாயிண்ட், அதுல வந்து சின்னதா ஒரு நாட்ச் அடிச்சுக்கோங்க. சோ அதான் நமக்கு வந்து ஒரு அடையாளம். அப்பதான் நமக்கு வந்து எங்க அது தையல் வருதுன்னு தெரியும். சோ இங்க 2 நாட்ச் பண்ணிருக்கேன். இப்போ இதுதான் என்னோட ஸ்லீவ். ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாடிஸ் கூட வச்சு நான் காட்டுறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ வந்து இன்னொரு கலர்ல நம்ம கட் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ பார்க்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்றதுன்னு காட்டுறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்ல இதுல இருந்து ஒரு ஸ்லீவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஸ்லீவ் எடுக்கிறேன். எடுத்து இப்போ இந்த பேக் பார்ட் கூட எப்படி அட்டாச் பண்றது நான் காட்டுறேன். ஸோ நீங்க பேக்கு ஃப்ரண்ட் எது வேணா எடுக்கலாம், இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பேக் பார்ட் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த ஸ்லீவ் எடுத்துக்கங்க. அண்ட் தென் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 நாட்ச் போட்டிருந்தோம் கரெக்டுங்களா? அந்த நாட்ச் வந்து இந்த லைனோட இப்படி கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு நெக் லைன் பாயிண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு கரெக்டா ஜாயின் ஆகும். ஸோ மேல வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேல இருந்து நம்ம தைச்சிட்டு வரும்போது கரெக்டா நம்ம அந்த தையலுக்கான விட்டோம் இல்லையா, அந்த நாட்சும் நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்த மார்க் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டும் ஒன்னா மேட்ச் ஆகி கரெக்டா அந்த தையலுக்கான 1 இன்ச் இங்க வந்துருச்சுன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டா சீட் ஆயிடும். ஓகே, ஸோ துணியோட நல்ல பக்கங்களும் நம்மளோட ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒன்னா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சு இப்ப நான் இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஒரு பகுதியில் அட்டாச் ஆயிருக்கும். நல்லா அந்த கொடுத்த கர்வ் பாருங்க, நல்லா அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஒரு பகுதி ஜாயின் பண்ண பிறகு இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை வைக்க போறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட் பார்ட்ல துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்னா வர மாதிரி வைக்க போறோம். திரும்பி நான் இங்க நெக் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நெக் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே அப்படியே 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸோட இதை ஸ்ட்ரெச் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்ல நீங்க தைச்சாலே போதும். 1/2 இன்ச்ல எல்லாம் தைக்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 இன்ச் 1/4 இன்ச் சீம் அலவன்ஸே போதுமா இருக்கும். நம்ம இதுக்கு வந்து தனியா எந்த ஒரு தையலுக்கான அலவன்ஸும் நம்ம கொடுக்கல. ஸோ எக்ஸாக்டா நம்ம என்ன எடுக்கிறோமோ அதே நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ண பாயிண்ட்டும் என்னோட பாடியில் இருக்க பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து விஷுவலாக பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை இப்படி சைட் ஃபிட்டிங் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இது பேக் பார்ட், இந்த சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணி இந்த ஸ்லீவ்ஸை உங்களோட ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணி இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி உங்களுக்கு 6 இன்ச் கேப் எங்க கரெக்டா வருதோ அந்த இடத்துல லைட்டா ரஃப் அடிச்சு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்லீவை ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா நீட்டா பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் நல்லாவே இருக்கு. மொத்தமா முடிச்சுட்டு ஒரு சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா இந்த நெக் லைனை நீங்க ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட். பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு பெருசா எதுவும் வித்தியாசம் தெரியாது. ஒன்லி த நெக் லைன் பார்ட். நெக் லைன் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெப்தா இருக்கும், இது டெப்தா இருக்காது. மித்தபடி எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ரிமைன் சேம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா ஒரு ரக்லான் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும்
இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. See you next time. Till then, take care. Bye bye.